ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். இவர் எப்ப நகரவுல வந்தாலும், அந்த ஊர்ல யாரும் வண்டி ஓட்டக்கூடாது. மக்கள காத்திருக்க வைக்கிறாங்க. யாரும் சுத்தமா போக்கூடாது, நடக்கக்கூடாது. ராஜா வந்துட்டு போற வரையும் யாரும் எதையும் பண்ணக்கூடாதுன்னு. இதனால மக்கள் மனவேதனை ஆனாங்க. என்னடா இது இப்படி இருக்குன்னு. ஒரு முனிவர் தவம் பண்ணியிருந்தார். அவரும் இந்த மாரி ஓரங்கட்டாங்க. அப்போ உடனே அவர் சொன்னாராம், "ராஜா என்ன கொம்பனா? ராஜா என்ன மேலேருந்து குதிச்சு வந்தவனா?" அப்படின்னு சொன்னவுடனே இந்த விஷயம் ராஜா காதுக்கு போச்சு. ராஜா நேர்ல வந்தார். "ஏன் முனிவரே இந்த மாரி சொன்னீங்கன்னு?" "இத பாரு ராஜா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா வந்து எளிமையா இருக்கணும். மக்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்பதான் மக்கள் மனசுல நிப்பான். நீ பண்ற அட்டூழியத்துக்கு, ஆடம்பரத்துக்கு விளைவு நெறைய இருக்கு. நீ 1000 அமைச்சர்களை கூட வச்சிருந்தாலும், உனக்கு பாத்ரூம் வந்தா நீ தான் முடியும்." அப்படின்னு விளக்கம் குடுத்து தெளிவா சொன்னாராம். எப்பவுமே வாழ்க்கையில ஆடக்கூடாது. ஆடாம இருந்தா அடங்குவோம்.